ஆட்சி செய்தவர்கள் திராவிட மாடல்கள் என்று சொல்லிக்கொண்டு திராவிட கட்சிகள் பயந்தாங்குழிங்க. மக்களை சந்திக்கிறதுக்கு பயம், மக்கள் எதிர்க்க உண்மையை பேசுறதுக்கு பயம். ஆனால் இவங்க வெளிப்படையா இல்லை. இவங்களை எக்ஸ்போஸ் பண்றோம். இன்னைக்கே சொல்றோம் பாருங்க, டீலிமிட்டேஷன் மறுபடியும் பாராளுமன்றத்தில் வரும்பொழுது இவர்கள் வெளிநடப்பு செய்கிறார்களா இல்லையான்னு இவங்க டாக்டிக்கலா எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க மறுபடியும் சொல்றேன், நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 தான். இது அப்படிதான் இருக்க போகுது. இவங்களுக்கு பதவி இல்லாம இருக்க முடியும். ஸோ பதவிக்காக எதை வேண்டுமானால் கொள்கை முக்கியம் இல்லை, துண்டு தான் முக்கியம், வேட்டி முக்கியம் இல்லைங்க. அவ்வளோதான் விஷயம். இதை பண்டாரங்கட்சின்னு சொல்லி அவங்க கிட்ட அடுத்த நாளே இது பண்ணுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதிர்த்தா கூட நாளைக்கு செய்வாங்க. அதுக்கெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி பேசணும்னு தெரியும். ஆனால் மக்கள் ஏமாற மாட்டாங்க. மக்கள் உங்களை தூக்கி போட்டாங்க. உங்க திட்டத்தில் இருக்க பேரையும் அவங்க தூக்கி போடணும் வருவாங்க. பேரை சொன்னாலே அது வாங்க மாட்டேங்கிறான் காசை. ஏன்னா என்னுடைய வரிப்பணத்திலையும் உங்க வரிப்பணத்திலையும் அடித்தட்டு மக்கள் கொடுக்குற வரிப்பணத்திலையும் இவர் பேரா வச்சிருக்காரு. எங்க தலைவர் விஜய் நான் சொன்னாரு இல்லையே. அவர் என்ன சொன்னாரு, ஜோசப் விஜய்ன்ற பேரை எல்லாம் வைக்கல. அவர் என்ன பேர் வச்சாரு, வெற்றின்னு வச்சாரு. மக்கள் வெற்றி பெறணும்னு வைக்கிறோம். இதுல என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? நாங்க சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அப்ப செய்யறோம். ஆமா நல்லது, பாராட்டுங்கய்யா. ஏன் வய தெரியுறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன பல விஷயங்களையும் நாங்க செய்யறோம், பாராட்டுங்க. சட்டப்படி கொடுப்பது யாருக்கு இன்னைக்கு முடியும்? நாங்க தானே பண்ண முடியும். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அதை பார்த்து வய தெரியுறீங்கன்னு புரியுது. நீங்க ஆட்சியில் இல்லை, ஒத்துக்குங்க. எங்களால முடியல, மக்கள் எங்களை தூக்கி எழுதானுங்க. அதை விட்டுட்டு மக்களையும் திட்டிக்கிட்டு எங்களையும் திட்டிக்கிட்டா தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலம் சார். சார், ஐபிஎல் மேட்ச்க்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் இருக்குமோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் இப்போது தமிழ்நாடு சட்டசபையுடைய நிகழ்வுகளை நேரலையில் பார்க்கறதுக்கு கடுமையான ஒரு ஆர்வம் காட்டி வராங்க. அதாவது ஏராளமான மக்கள் என்ன நடக்குது சட்டசபையில் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்காங்கலாம் செய்திகள் பரவலாக இருக்குது. அதாவது கிரிக்கெட்டில் டாஸ் போடுறதுலேருந்து எண்டு த மேட்ச் வரைக்கும் எப்படி ஆர்வமாக பார்ப்பாங்களோ அதே மாதிரி அசம்பிளியுடைய நிகழ்வுகள்லாம் பார்க்குறாங்கன்னு செய்திகள் இருக்குது. இது தாவேக்காவை எடுத்த ஒரு இனிஷியேஷனாக பார்க்குறீங்களா, இல்லை விஜயை பார்க்கறதுக்கு ஆர்வத்தில் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி உங்களுடைய பார்வை? விஜய் அவர்கள் எங்களது தலைவரும் தமிழக முதல்வருமானவர் ஒரு பெரிய புரட்சியை அரசியலில் ஏற்படுத்தி விட்டார். ஆனால் அதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பயம். முன்னொரு காலத்துலேயும் பல காலங்களில் இதை பற்றி பேசப்பட்டது. ஒரு 10, 15, 20 வருடங்களாக கூட நேரலை ஒலிபரப்பு பற்றி சட்ட சபையோட இது. ஆனால் எல்லாம் பயந்தாங்குழிங்க. மடியில் கனம் இருக்குது, வழியில் பயம் இருக்குது. எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. நேர்மையான, வெளிப்படையான, உள்ளதை சொல்லும். இல்லாத ஒரு சில தவறுகள் நடக்கலாம், தவறில்லை. மனிதன் என்பவன் தவறு செய்யலாம். தவறு செய்யறதுக்கே பயந்துக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் முன்னேற முடியாது. ஸோ இவங்கள்லாம் பயந்தாங்குழி பசங்க. ஆட்சி செய்தவர்கள் திராவிட மாடல்கள் என்று சொல்லிக்கொண்டு திராவிட கட்சிகள் பயந்தாங்குழிங்க. மக்களை சந்திக்கிறதுக்கு பயம், மக்கள் எதிர்க்க உண்மையை பேசுறதுக்கு பயம். ஆனால் இவங்க வெளிப்படையா இல்லை. இன்று இதன் மூலமா பார்ப்பது மட்டும் இல்லை, அரசியல் தெளிவு பல பேருக்கு வருது. விஜய் அவர்கள் வந்ததால இந்த ஜென்சி சொல்றாங்கல்ல, இப்பதான் எல்லாரும் கொடியை பிடிச்சி ஜென்சின்றாங்க. விஜய் அவர்கள் வந்ததால ஜென்சி ஆல்ரெடி அரசியல் ஈடுபாடு வந்துட்டு இவர்களுக்கு தெளிவடைய வைக்கிறோம். இவங்க சொன்னாங்கல்ல, அதாவது எங்களை பார்த்து கிண்டல் அடிச்சாங்க தற்கொலைகள். இப்பயும் என்னை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. மேபி நான் அதுக்கு தகுந்தவனா இருக்கலாம். ஆனால் இதை அவங்க தான் தெரியாதவர்கள், விவரம் தெரியாதவர்கள். நாங்கள் கை நாட்டு போட தெரியாத, ஏன்னா தற்கொலைகள்னா கை நாட்டு வைக்க தெரியாதவர்கள் அந்த காலத்து அது கூட இருக்கலாம். ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க. அந்த காலத்தில் காமராஜர் ஒன்றும் பெருசாக படிச்சுள்ள, படிக்காத எங்கள் பாட்டிமார்களும் எங்கள் தாத்தாக்களும் அவங்கெல்லாம் விஷய ஞானம் நல்லா இருக்கும், உலக ஞானம் நல்லா இருக்கும். எது சரி எது தவறுன்னு தெரியும். கொள்ளையடிக்கிறதுக்கெல்லாம் எப்படின்னு தெரியாது. எங்கள் இவர் ரமேஷ் சொன்ன மாதிரி. ஸோ இந்த விஷய ஞானத்தை மற்றவர்களுக்கு
இந்த வெளிக்கட்சிகளில் உள்ள விஷயம் தெரியாதவர்கள், நான் அவங்களை தற்கூரிகள்னு சொல்ல மாட்டேன், தற்கூரிகள் விஷயம் தெரிஞ்சவங்க, இது பண்ணுறதுக்கு இது உபயோகமாக இருக்கும். அவங்க கலர் வெள்ளம் வந்துடுதோம். அதனால் என்ன நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 அப்படின்ற கதை தான் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஆயிட்டுருக்கு. அதனால் நல்லது தான் இது. ஏதாவது எல்லாரும் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும், அரசியலில் இருக்க ஆய்வுகளை தெரிஞ்சுக்கணும், நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது இப்போ நம்ம நிகழ்ச்சியே வந்து லட்சக்கணக்காகவும் மில்லியன் கணக்காகவும் ஏன் பார்க்குறாங்க, விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியணுன்ற ஆர்வம் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான். ஓகே சார், சட்டசபையில் வந்து இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு இந்த பட்டய கணக்காக இருந்ததுனால உங்களுக்கு இதை பற்றி ரொம்ப நல்லா டீட்டெயிலாகவே தெரியும். எஃப்சிஆர்ஏன்னு சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதியை ஒழுங்குபடுத்துவதற்கு உண்டான ஒரு சட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று சட்டசபையில் நிறைவேற்றிருக்காங்க. இதை எப்படி தாவேக்கா ஒரு தேசிய செய்தி தொடர்பாளர் நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு கூட பிஜேபி சொல்லியிருக்கு, நாங்கள் கொண்டு வரல, 75 கொண்டு வந்தாங்க, இதில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அதற்கு ஒரே ஒரு பதில் தான் நான் சொல்ல முடியும். ரொம்ப விளக்கமாக போய் அதில் வந்து அவசியமே இல்லை. ராமர், ஸ்ரீராமர், மகாத்மா காந்தி பேசச்சே அது எல்லாரையும் ஒன்று சேர்த்துது. அதே பிஜேபி கையில் போச்சே நாட்டை பிளந்தது. ஏன்னா அவங்களுடைய இது அப்படி. அதே போல் இந்த எஃப்சிஆர்ஏ என்பது வெளிநாட்டிலேருந்து வரதை ரெகுலேட் பண்ணுறதுல ஒன்றும் தவறில்லை. ஆனால் இவங்க எடுத்தாங்கன்னா இவங்க அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே, ஆனானப்பட்ட பெருமாளையே அரசியல் காரணங்களுக்காக உபயோகப்படுத்தினவங்க இந்த மாதிரி இதை உபயோகப்படுத்துவாங்களா? அதுதான் மெயின் ப்ராப்ளமே. இவர்களுடைய நோக்கம் வந்து தவறான வழியில் வருகின்ற பணத்தை, டெரரிசம் போன்றவைகளுக்கு வரக்கூடிய பணத்தை தடுப்பது அல்ல. இவர்களுக்கு வந்து இதை மறுபடியும் இந்த ஹிந்துத்வா என்ற பேரில் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தி பிஜேபி. அதை மறுபடியும் செய்கிறாங்க. இவங்களுக்கு வேறு ஒன்றும், எல்லாத்துக்கும் இவங்களுக்கு அரசியல் நோக்கம் தான், நாட்டு நலம் இல்லை. ஆனால் நல்லா கரெக்டாக தான் இருக்குது. இனத்தோடு சேரும், பணத்தோடு சேருன்ற மாதிரி பிஜேபியும் திமுகவும் அரசியலில் 2 பேருமே சொல்கிறாங்க. வானதி சீனிவாசன் சொல்லுவாங்க, அரசியல் நிறந்த நண்பரும் இல்லை எதிரியும் இல்லைன்னு. கனிமொழி சொன்னதை அவங்க இது பண்ணியிருக்காங்க. கனிமொழி தான் முதல்ல சொன்னாங்க. என்ன பிஜேபியை தமிழகத்தில் கால் ஊற வென்ற வைப்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து தமிழ் என்று சொல்லி இந்த பிரித்தாளும் பிஜேபி கூட தமிழகத்தில் கால் ஊன்று விட்டு இன்றைக்கு தமிழர்களே வேண்டாம் என்று அவர்கள் வெளியே தன்னாலும் அவர்களை கட்டி அணைத்துக் கொள்ளும் ஒரே கட்சி திராவிட மாடல்கள் கட்சி. ஏன்னா இனிமேல் திராவிட மாடல்னால் நம்ம ஏதோ திமுக சொல்கிறதா வேணாம். திமுகவும் அதிமுகவும் காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு தெளிவாயிடுச்சு. அவங்க ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக கொண்டு வரணும், சப்போர்ட் பண்ணணும்னு கூட பார்த்தாங்க. ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்களும் எவ்வளோ கோவப்படுவாங்க இன்றைக்கி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். பட் எனிவே இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. சார், நீங்கள் குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, அதாவது பாஜக சொல்லக்கூடிய காரணம் தானே, இந்த எஃப்சிஆர்ஏ கொண்டு வரதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதியை இவங்க வந்து தவறாக தீவிரவாத செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க, அதனால தான் இந்த கட்டுப்பாடு கொண்டு வரோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அதாவது பாரதிய ஜனதா கட்சி, இன்றைய பிரதமர் தலைமையில் இருக்கின்ற கட்சி, அவங்க என்ன பண்ணுவாங்க, வலதுகை காட்டுவாங்க. நம்ம ஊரில் எல்லாரும் வண்டி ஓட்டுற மாதிரி தான், வலதுகை காட்டிட்டு இடது பக்கம் திரும்பிடுவாங்க. ஏறக்குறைய அப்படி தான் அவர். ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் இது பண்ண அவங்க வாழ்க்கையில் செய்வதை, அவங்க ஏறக்குறைய 10 வருஷம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது, அவங்க செஞ்சதை பாருங்கள். அவங்க சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அவர்கள் உதட்டளவில் பேசுவது ஒன்று, உள்ளத்தளவில் நினைப்பது ஒன்று. அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதனால தான் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியும். ஓகே சார், சிஏஏ வரும்போதும் இது மாதிரி தான் சொன்னாங்க, இஸ்லாமியர்கள் வந்து நாடு கடத்திடுவாங்க, அதனால தான் இந்த சட்டம் கொண்டு வராங்கன்னு சொல்லி சிஏஏக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ எஃப்சிஆர்ஏக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்ல. சிஏஏவை நான் எதிர்த்தேன். ஏன் எதிர்த்தேன்னா அவங்க நாடு கடத்துறதுக்காக இல்லை. நான் சொன்னது மறுபடியும் அவர்களுடைய நோக்கம் இந்துக்களையும் மற்றவர்களும் இல்லை, நம்ம எல்லாரும், நான் இந்து தான், ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை கருத்து வேற்றுமைகளையும் வெறி உணர்ச்சியை தூண்டி விட்டு எதிர்ப்பது தான். அப்போ தான் அவங்களுக்கு ஓட்டு விடும். அதனால் அதை பண்ணாங்க. எப்படின்னா சிஏஏல இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு வழி, இஸ்லாமியர்களுக்கு மறுவழி. சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும்ல, அதனால தான் இது எதிர்த்தேன். வெளியில் கடத்துவாங்களாம் நான் சொல்லலை. ஸோ அவங்க எப்படி இஸ்லாமியர்களுக்கு எப்படி வேணும்னா, வந்த உடனே அவங்கள வந்து தே அஸ்யூம்ட் அஸ் டெரரிஸ்ட் அண்ட் தே ஹாவ் டு ப்ரூவ் இன்னசென்ட். அதுதான் ப்ராப்ளம். நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே இந்துக்கள்லையும் டெரரிஸ்ட் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் டெரரிஸ்ட் இருக்காங்க, சீக்கியர்கள் டெரரிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாம் நீங்கள் வந்து ஏன் வேறு எல்லாரையுமே ஒரே மாதிரி பாருங்கள்.
அப்புறம் யார் டெரரிஸ்டோ எல்லாரையும் சேர்த்துங்க. ஏன் அதை அவங்களுக்கு தனி லைனில் வரவழைக்கிறீங்கன்றதான் கேள்வி. ஜாதி, மதம், மொழி, இனம் இதில் மாறுபடக்கூடாதுன்றது அதுதான் உண்மையான செக்குலரிசம். அது செய்யலைன்றதுனால தான் அதை எதிர்த்தோம். அட்லீஸ்ட் நான் எதிர்த்தேன். இதுவும் இன்னைக்கு அதுதான். ஓகே சார், திமுகவில் ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா அவங்க அடிமட்ட தலைவர்லேருந்து அப்படியே ஆரம்பிப்பாங்க. அந்த அந்த புரோபகண்டா வந்து அப்படியே பரப்புறதுக்கு பிறகு அதையெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போது கனிமொழி சோமுன்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியலில் எதிரியும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதை ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது பாஜக தரப்பு நீங்கள் சொன்ன மாதிரி வானதி சீனிவாசன் அவர்களும் அதே டைலாக்கை அவங்களுடைய வாயிலிருந்து பேசுகிறாங்க. ஸோ இப்போது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க பாஜகவும் திமுகவும் விரைவில் வந்து கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு. இது நடக்கிறதுக்கான நிச்சயமா. அதாவது இது வந்து வெளியில் இருக்க கூட்டணியா இல்லை கள்ள கூட்டணியான்றது காலம் தான் பதில் சொல்லும். ஆனால் கூட்டணின்றதுல சந்தேகம் வேணாம். எப்படி வந்து ஆனால் இவர்களுக்கு கை வந்த கலை தன்னுடைய பரம்பரை எதிரியாக இருந்த அதிமுக கூட கூட்டணி அமைத்து அவர்களை முதலமைச்சராக பார்த்தவங்க தானே. ஆனால் இவங்க கிட்ட நீங்கள் அதாவது திராவிட கட்சிகள்கிட்ட இது வேணாம். இன்னைக்கு இந்தியாவில் எந்த ஒரு கட்சியாவது தெளிவாக தீய சக்தி நாங்கள் தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணோம். எங்களுக்கு யார் எதிரின்றது தெளிவாக ஆகிடும். 2 எதிரிகள். தீய சக்தி முதல் எதிரி, கொள்கை எதிரி பிஜேபி. இதை மாதிரி ஏதாவது ஒரு கட்சி சொல்றா கேளுங்க. We know who our enemies are. So let's be clear. ஆனால் இவங்களுக்கு வந்து நிச்சயமாக இன்னொன்று வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியறேன். பாராளுமன்றத்தில் சட்டம் கொடுத்துட்டு அழகாக பேசிட்டு என்ன வேணாலும் பேசுவாங்க உள்ள எதிர்க்கிறேன்னு. ஆனால் இந்த சட்டத்தை தமிழகத்துக்கு எதிராக உள்ள டீலிமிட்டேஷனை சட்டமாக்குவதற்காக நாங்கள் இதை எதிர்க்கிறோம், இந்த சட்டம் கொண்டு வருவதை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவாங்க. அப்போ அந்த சட்டம் பாஸ் ஆகிடும். இவங்க டாக்டிக்கலாக இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இன்றைக்கே சொல்கிறோம் பாருங்க, டீலிமிட்டேஷன் மறுபடியும் பாராளுமன்றத்தில் வரும்பொழுது இவர்கள் வெளிநடப்பு செய்கிறார்களா இல்லையான்னு பாருங்க. இவங்க டாக்டிக்கலாக எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே மறுபடியும் சொல்கிறேன், நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 தான். ஸோ இது அப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் சொன்னீங்க தமிழர் நலனில் திமுகவுக்கு அக்கறை இல்லை, அதனால தான் வந்து நாங்கள் கூட்டின கூட்டத்தில் வந்து திமுகவுடைய எம்பிக்கள் கூப்பிடலன்னு. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர்களுடைய முன்னனுமதி, தலைவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனே கொடுக்காம நீங்கள் வந்து அந்த கட்சியினுடைய எம்பிக்களை மட்டும் கூட்டினா என்ன, ஒரு உங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி. இன்ஃபர்மேஷன் பப்ளிக்காக இருக்குது, எப்படி கட்சி தலைவர்களுக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லலாம் ஒன்று. 2வது, இது கட்சி தலைவர்களது கூட்டம் அல்ல, எம்பிக்களது கூட்டம். எம்பிக்களுக்கு தான் நாங்கள் வந்து அந்த ஏறக்குறைய நீட்டுக்குள்ள தமிழ்நாட்டில் எல்லாருமே தான் எதிராக இருக்கோம். ஆனால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய மனநிலை ஏற்படுது முதலமைச்சர் தான் செய்ய முடியும். எங்களுக்கு எம்பி இருக்காங்கன்னு இல்லை, தமிழகத்தினுடைய மனநிலையை மத்திய அரசுக்கு அறிவிப்பது ஸ்டாலினா. இன்னும் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கோன்னு. அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்துச்சு, அவர் முடிவு பண்ணார் சர்வகட்சி கூப்பிட்டோம், நாங்கள் போனோம், போகாமல் இல்லை. இன்னைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், தமிழகத்திலேயே மனநிலையை தெரிவிக்கணும். நான் அதுக்கு இன்புட் வேணும். அதாவது நான் 1000 உட்காந்துக்கிட்டு ஏர் கண்டிஷனில் பேசலாம், அடித்தட்டில் வாழறவனுக்கு தான் அவனுடைய கஷ்டங்களையும், தெருவில் உட்காந்துட்டு டிராஃபிக்கில் போகிறவனுக்கு தான் 2 வீலர்லேயும் இதுலேயும் போச்சு நாய் பின்னால் கத்திக்கிட்டு போய் அவனை குறைச்சி, இல்லை மழை தண்ணியில் விழுந்து போகிறவனுக்கு தான் ரோட கஷ்டம் தெரியும். அவர் இல்லை போகிறவங்கலாம் தெரியாது, பஸ்ஸில் போகிறனால பஸ்ஸோட கஷ்டம் தெரியும். அது மாதிரி எம்பிக்களுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும். ஸோ எம்பிக்களை கூப்பிட்டு பேசுகிறோம். எம்பிக்கள் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இன்றைக்கே நாங்கள் இருக்கிறவங்க யாருக்குமே பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. 1. 2வது, இதில் வந்து இவங்க பாஜகவுடைய பிளானு திமுக கள்ள தொடர்போ இல்லை நிஜ தொடர்போ தெரியாது. ஆனால் அவங்களுடைய பிளான் என்ன, ஏற்கனவே பாராளுமன்றத்தில் 33% ரிசர்வேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு, எல்லா கட்சிகளும் ஆதரிச்சாங்க, ஆதரிக்காத கட்சியே கிடையாது. அதை கொண்டு வரக்கூடாது. பெண்களுக்கு எதிரான அரசு பாஜக, அதுக்கு துணை போகும் இது இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாமே, அதை பாஸ் பண்ணி இந்த இதில் எலெக்ஷன்லேயே கொண்டு வரலாம். இது இன்க்ரீஸ் பண்ணாதான் அப்போ என்ன ஆகும், உடனே உங்களுக்கு அடுத்த இது வரும், அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போகலாம். ஓகே சார், நீங்கள் தமிழர் நலன் சொன்னதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். இந்த டீலிமிட்டேஷன் கூட்டத்திற்கு, முதலமைச்சர் கூட்டிய கூட்டத்திற்கு திமுக கலந்து கொள்ளாதற்கு ஒரு காரணம் வந்து அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மேகதாது வந்து நம்மளுடைய ஜீவாதார பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நாங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னோம், ஆனால் அதுக்கெல்லாம் இவங்க கூட்டலை. மறுபடியும் கேட்குறேன், இந்த அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டி இப்போ தான் சமீப காலத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு.
காவேரி பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுலேருந்து இருக்குது, ஒரு 30-40 வருஷம் அதுக்கு முன்னே கூட இருக்குது. ஸோ இது காவேரி பிரச்சனைக்கு அடிக்கல் நாட்டியவர் அனைத்தும் அறிந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் வேணுமென்றே தன்னுடைய பதவி ஆசைக்காக ஒரு கேஸை வித்ட்ரா பண்ணி இந்திரா காந்தி சொன்னாங்கன்னு பண்ணார். ஸோ இதுக்கு அடிக்கல் நாட்டியது பேசி அரைச்சமாகவே அரைச்சே என்ன பிரயோஜனம்? பேசியாச்சு, அதில் ஒன்றும் புதுசாக நடக்கலை. மேகதூது இன்னைக்கு கட்ட வரல, மேகதாது. ஸோ த பாயிண்ட் இஸ், அதில் ஒன்றும் புதுசாக கேட்கறதுக்கு இல்லை, செய்வதற்கு இல்லை. அது மட்டும் இல்லை, நாங்கள் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணோன்னா வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பழசு பண்ணி அதே மாதிரி அதே செய்தியை எத்தனை நாளைக்கு தான் ஆகிட்டுருங்க? ஜனங்க புளிச்சு போயிடுச்சு. அதனால மேகதாதுக்கு இன்றைய போதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் உண்மையாக தமிழர்களுடைய குரல் ஒலிப்பதற்கு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்லையும் இது பண்ணியிருக்கோம், மத்திய அரசு கிட்ட லெட்டர் எழுதியிருக்கோம், போயும் பார்த்து பேசிட்டு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இது சும்மா அரசியல் பண்ணுறது, அக்கப்போர், அரசியல் அக்கப்போர் எங்கள் வேலை இல்லை. எங்கள் வேலை வந்து எங்கள் கடன் பணி செய்து கிடப்பது, மக்களுக்கு பணி செய்கிறது தான். நீங்கள் வேணால் அக்கப்போர் பேசிக்கங்க சார். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டதுக்கு உங்கள்கிட்ட வந்து சரியான பதில் நான் வரவே இல்லை. அதாவது திமுகவும் பாஜகவும் ஒரே நேர்கோட்டில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசினதில் நம்ம அப்படியே டைவெர்ட் ஆகிடுது. அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது சார்? அதில் நிறையா இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து அதான் சொல்லிட்டேனே, இவங்க மேலே கேஸ் இருக்குது, பயம். இவங்களுக்கு பதவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதவி இல்லாமல் இருக்க முடியாது. நான் இது ஒரு டிவியில் சொல்லிச்சு, எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. அவங்களுக்கு பதவி ஒரு கொள்கை, பதவி ஒரு துண்டு, கொள்கை தான் அவங்களுக்கு வேட்டின்னு. ரெண்டும் இப்போ இல்லை. அதனால் இதுக்கு இந்த துண்டுக்காக வேட்டியை கூட அவங்க எடுத்து போட ரெடி. கொள்கையை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பதவியில் இருக்கணுன்றதுக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா 96லேருந்து தொடர்ந்து ஒரு கட்சி பதவியில் இருக்குன்னா, அது குஜ்ராலாக இருக்கட்டும், தேவகவுடாவாக இருக்கட்டும், அப்புறம் வாஜ்பாயாக இருக்கட்டும், அப்புறம் கரெக்டாக மாற்றி 15 நாள் முன்னால் இது எங்கள் பழைய காங்கிரஸ் கட்சியுடைய இல்லை இருக்கட்டும், தொடர்ந்து பதவியில் இருக்காங்க. இவங்களுக்கு பதவி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ பதவிக்காக எதை வேண்டுமானால், கொள்கை முக்கியம் இல்லை, துண்டு தான் முக்கியம், வேட்டி முக்கியம் இல்லைங்க அவங்களுக்கு. அவ்வளோதான் விஷயம். ஆனால் அதை பண்ணுறாங்க, இது தொடர்ந்து செய்ய போகிறாங்க, இன்றைக்கி செய்கிறாங்க. இதை வந்து நேரடியாக சொன்னால் இது பண்ணால் இதை வந்து பண்டாரங்கட்சின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அடுத்த நாளே இது பண்ணுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க எதிர்த்தா கூட நாளைக்கு செய்வாங்க. அதுக்கெல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி பேசணும்னு தெரியும், ஆனால் மக்கள் ஏமாற மாட்டாங்க. சரி சார், இந்த தமிழ்நாடு அரசினுடைய முதல் பட்ஜெட், தாவேக்காவுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்த போது திமுக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய திட்டங்களில் தான் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. நான் மற்றவங்க மாதிரி சொல்ல, நிச்சயமாக காமராஜர் போட்ட அடித்தளத்தில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு இவ்வளோ வளமாக இருக்குது. அதற்கப்புறம் திராவிட கட்சிகள் ஒன்றும் செய்யலைன்னா சொல்ல முடியாது, செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லாத்துலேயும் அவங்க பேரே வச்சுக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. மக்கள் அதை வெறுக்கிறாங்க. நாங்கள் எடுக்கணும்னு நினைக்கல, ஆனால் மக்கள் அந்த பேரை வெறுத்ததால் தான் தூக்கி போட்டுருக்காங்க. அதனால் பேரை மாற்றுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதில் நல்லவைகள் இருந்தால் தொடர்ந்து செய்கிறோம், அல்லவைகள் இருந்தால் மாற்றுகிறோம், இல்லைன்னா தவறு ஒன்று. நாங்கள் வந்து உங்களை மாதிரி இல்லைன்னா சொல்லிக்க போகிறதில்ல. ஐ திங்க் ஐடியாஸ், நான் அவங்க தான் கேட்டேனே அன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர் பேரை அப்படியே சொல்லுவோம், மற்றவங்க மாற்று சொன்னாலும் நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் மக்களுக்கு ஞாபகம் இருக்குது அவர் என்ன பேசினார்னு. அவர் சொன்னால் கூட நான் கருத்தை ஏற்றுக்கிறதுக்கு காவேரியில் தான் அவ்வளோ நல்லா பேச போகிறான்னு பார்த்தா இல்லை. ஸோ அவருங்க வேணால் அண்ணாவை மறந்துருக்கலாம், நாங்கள் மறக்கலை. மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும். திட்டத்துக்கு பேரை வெற்றின்னு மட்டும் வச்சா போதுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே. மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் உங்களை மறந்துட்டாங்க. நீங்கள் ஏங்க பேர் தானுங்க, ஏன் அப்படி தான் நாங்கள் பேரே வைக்கிறோன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், அது உண்மையல்ல. ஆனால் அப்படியே பேரே வச்சா உங்களுக்கு என்ன கவலை? பேர் தானே, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? மக்கள் உங்களை தூக்கி போட்டாங்க. உங்கள் திட்டத்தில் இருக்க பேரையும் அவங்க தூக்கி போடணும் வருவாங்க. பேரை சொன்னாலே அது வாங்க மாட்டேங்கிறான் காசை. ஏன்னா என்னுடைய வரிப்பணத்துலையும் உங்கள் வரிப்பணத்துலையும் அடித்தட்டு மக்கள் கொடுக்குற வரிப்பணத்துலையும் இவர் பேராக வச்சுருக்காரு. எங்கள் தலைவர் வந்து விஜய் நான் சொன்னார் இல்லையே, அவர் என்ன சொன்னார், ஜோசப் விஜய்ன்ற பேரையெல்லாம் வைக்கல. அவர் என்ன பேர் வச்சார்? வெற்றின்னு வச்சார். மக்கள் வெற்றி பெறணும்னு வைக்கிறோம். இதில் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? உங்களை மாதிரி கலைஞர் ஏதோ ஒரு அவங்க ஊர் பேர் சொல்லி ஒரு திட்டம், அது மாதிரி எங்கெங்கேயோ எல்லா இடத்துலையும் வச்சுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வேணாங்க. மக்களுக்கு வெற்றி வேணும், இந்த நாடு வெற்றி அடையணும், அதனால் வெற்றின்ற பேர் வைக்கிறோம். பேரில் என்ன பெரிய விஷயம்? ஏன் இப்படி பக்குன்னுது? அதான் மக்கள் தூக்கி போட்டாங்களே. உங்கள் பேரை சொன்னால் மக்கள் அந்த பணமே வேணான்ட்டு போடுறோம். கடுப்பாகிறாங்க அப்படிங்கிறீங்க? கடுப்பாகிறாங்க. அவங்க பணம் எனக்கு வேணாம், அவர் பேர் எடுங்கயான்றாங்க.
ஸோ அந்த பேர் எடுத்துட்டு மக்களுக்கு அவர்களுடைய வரிப்பணம் போகுதுன்னு சொல்கிறதுக்காக செஞ்சிருக்கோம். ஓகே சார். யாரும் அவங்க வீட்டு சொத்தை கொடுக்கல. அவனு கேட்டால் மக்களுக்கு வரி கொடுக்குறேன்ற பேரில் அவங்க வீட்டில் தான் பெருசாக்கிட்டாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ கொள்ளையடிச்சாங்கன்னு. அதுதான் அதான் சார், திமுக ஆட்சியில் இருக்கும்போது கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லி எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க ஆட்சி யார் உரிமை தொகை எனக்கு புரியல. அப்புறம் பேர் மாற்றினான்றீங்க. கலைஞர் தன் பாக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரா? அப்புறம் ஏன் கலைஞர் உரிமை தொகை சொல்கிறீங்க? விட்டுருங்க. மகளிர் ஊக்கத்தொகை, அது மகளிர் உரிமை தொகை. உரிமை தொகை. ஓகே சார். அதான் இப்போ இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 2500 ரூபாய் கொடுக்குறதா சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டில் எந்த அறிவிப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது ஒன்றும் கேட்கறதுல தவறில்ல. 5 வருடங்கள் எங்களுக்கு இருக்கு. நாங்கள் முதல்ல இது எல்லாத்தையும் செய்கிற பட்ஜெட்டில் இது சீர்திருத்த பட்ஜெட். அவங்களுடைய எல்லாத்துலேயும் கண்டபடி கொள்ளையடித்து அரசாங்க கஜானாவை காலி பண்ணிட்டாங்க. பணம் மக்களுக்கு போய் சேரல. முதல்ல அந்த தடையெல்லாம் நீக்கிறோம். பணம் மக்களுக்கு போய் சேரும், எக்கானமி பெருகும், டேக்ஸ் வருமாய் பெருகும். அதனால் நீங்கள் தைரியமாக நிச்சயமாக வருங்காலத்தில் செய்வோம். நாங்கள் அவங்கள மாதிரி செய்யாத அரசு இல்லை, செய்வோம். நான் இன்னும் 4 வருடம் இருக்குது. சரி சார். சார், திமுக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் நீட்டை எதிர்த்தோம், எஃப்சிஆரை எதிர்த்தோம், டீலிமிட்டேஷனை எதிர்த்தோம், தமிழ் தாய் வாழ்த்து பாடம் எதிர்த்தோம். இதைத்தானே தாவேக்காவும் செய்கிறாங்க. சரி, ஏன் எங்களை தோக்கடிச்சிங்க? உங்கள் கட்சி நாங்கள் தான் செய்கிறோம்ல. உங்கள் கட்சியை கழிச்சிட்டு போடுங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிள். மக்கள் நீங்கள் வேணான்ட்டு போயிட்டாங்க. இது அதனால் நீங்கள் கட்சியை கழிச்சிட்டு போயிடுங்க. நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. நீங்கள் நாங்கள் அதான் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? கட்சியை கழிச்சிருங்க. நல்லா உங்களுக்கு இன்னும் நிறையா பிஸ்னஸ் இருக்குது, செஞ்சுக்கிட்டு நல்லா வாழலாம். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் செய்கிறது நாங்கள் செய்கிறோன்னா ஆட்சியில் நாங்கள் தான் இருக்கோம். நாங்கள் தானே செய்யணும். நீங்களா செய்ய முடியும்? அப்போ செய்கிறத பார்த்து பாராட்டுறதை விட்டுட்டு நீங்கள் செய்கிறது நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்க. என்னையா இது பேச்சு? மக்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் சொல்வது சரி, நாங்கள் அதுக்காக தூக்கியா போட்டோம். நீட்டை உங்களை மாதிரி இந்த பக்கம் ஆட்சியில் இருந்தால் ஒன்று, எதிரில் இல்லை. பிஜேபிலையும் அப்படி தான் இருப்பாங்க. ஜிஎஸ்டி எதிர்த்தாங்க, அப்புறம் வந்த உடனே ஜிஎஸ்டி பண்ணாங்க. அப்புறம் ஆதாரம் எதிர்த்தாங்க, வந்த உடனே பண்ணாங்க. நாங்கள் அப்படி பண்ணலையே. நீங்கள் செஞ்ச நல்லது இருக்குதா எடுத்து செய்கிறோம். நீங்கள் செய்ய வேணான்னு கேட்ட எதுக்கு இவர் தான் செய்கிறாருன்னா, நாங்கள் தான் தமிழகத்துடைய ஆள்றோம். இன்றைக்கி நாங்கள் தமிழகத்துக்கு குரல் கொடுக்கணும். நீங்கள் கட்சியை கலைச்சிட்டு போடுங்க. நல்லா இருக்கும். பவள விழா கண்ட கட்சியை பார்த்து நீங்கள் கலைச்சிட்டு போங்கன்னு சாதாரண இல்லையா? அவங்க தானே சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு. அப்போ செய்கிறோம். ஆமாம், நல்லது, பாராட்டுங்கய்யா. ஏன் வய தெரியுறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன பல விஷயங்களையும் நாங்கள் செய்கிறோம், பாராட்டுங்க. அதை விட்டு இது நீங்கள் தீர்மானமே போட்டதில்லை. இதுக்கு எஃப்சிஆர்ஏக்கு நாங்கள் தீர்மானம் போடுறோம். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு நீங்கள் தீர்மானம் போட்டு இது பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் பண்ணுறோம். ஒவ்வொரு விதத்துலேயும் மக்களுடைய குரலை பிரதிபலிக்கும் இதை தெருவில் உட்காந்து பேசிட்டு போகலாங்க. சட்ட வடிவம் கொடுப்பது யாருக்கு இன்றைக்கி முடியும்? நாங்கள் தானே பண்ண முடியும். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அதை பார்த்து வய தெரியுறீங்கன்னு புரியல. நீங்கள் ஆட்சியில் இல்லை, ஒத்துக்குங்க. எங்களால் முடியல, மக்கள் எங்களை தூக்கி எடுத்தானுங்க. அதை விட்டுட்டு மக்களையும் திட்டிக்கிட்டு எங்களையும் திட்டிக்கிட்டா அவங்க எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆதரவில் தான் அந்த தாவேக்கா ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், நாங்கள் அதை மறுக்கலை. அவங்க கூட்டணி கட்சி இல்லை, எங்கள் கூட்டணியில் இருக்காங்க. அதனால ஆட்சி நடக்குது. ஆனால் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க, அதாவது தப்பை உணர்ந்துட்டாங்க, தெரிஞ்சுட்டாங்க. ஆனால் அவங்க இல்லைன்னு வச்சுங்க, இவங்களுக்கு 5 சீட்டு கூட வந்திருக்காரு. அதை தைரியமாக சொல்லுங்கள். அவர்களால் இவர்கள் வந்தார்கள்ன்றதுல சந்தேகம் வேணாம். இந்த எங்கள் கூட இருக்க இன்னைக்கு காங்கிரஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் திருமாவளவன் இருக்காரு, கம்யூனிஸ்ட் இருக்காரு, இந்த 3 கட்சிகள், அப்புறம் முஸ்லீம் லீக் இருக்கு. இந்த 4 கட்சிகளுடைய ஓட்டு ஏறக்குறைய 15லேருந்து 20% ஓகே. குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டா கூட 10லேருந்து 12% இருக்கும். இந்த 12% ஓட்டை திமுகலையும் கழிச்சுங்க. எத்தனை பேர் ஜெயிச்சிருப்பீங்க? 57 பேர் இருக்காங்க. இல்லை, எத்தனை பேர் ஜெயிச்சிருப்பாங்க? ஏற்கனவே நாங்கள் 35% ஓட்டு. இது எங்களுக்கு 48 வந்துடும். 48லேருந்து 50, 51 கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க 15, 16, 20% இருந்தால். ஸோ 35, 20, 55னா இவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைச்சிருக்காது. அதனால் இவங்களுக்கு சட்டசபையிலே பேசியிருக்க முடியாது அவங்க இல்லைன்னா. அது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அவர்களும் வந்திருக்க முடியாது. அப்போ தாமாக்கா ஒன்றும் நிறையா வந்திருக்கும். அவ்வளோதான் விஷயம். சரி சார். சார், இப்போது சட்டசபையில் நீட்டு தொடர்பாக ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. திமுக ஆட்சியிலும் இதே மாதிரி தான் தீர்மானம் கொண்டு வந்து இன்றைய வரை நீட்டை விலக்கு பெற முடியவில்லை. மறுபடியும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நியாயமான கேள்வி. ஆனால் திமுக சொன்னதை மறுபடியும் நீங்கள் திமுக கூட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அது ஏமாத்துற கட்சி இல்லை, இருந்த கட்சி தான். இல்லை, இது ஏமாத்துற கட்சி. அவங்க என்ன சொன்னாங்க? 2021 தேர்தல் போது எங்களுக்கு தெரியும்
எங்ககிட்ட அந்த மந்திரம் இருக்குது, நாங்கள் மாற்றிடுவோம்னு சொல்லி தானே ஓட்டு கேட்டாங்க. நாங்கள் இந்த முறை ஓட்டு ரகசியம் கேட்குச்சு தெரியும் நாங்கள் மாற்றிடுவோம்னு சொன்னோமா? இல்லையே. நாங்கள் முயற்சி செய்கிறோம். அதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். எங்ககிட்ட முயற்சி இருக்குது, விளைவு கடவுள்கிட்ட தான் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம், மக்கள்கிட்ட. ஏன்னா மக்கள் தான் கடவுள். ஆனால் அவங்க அப்படி இல்லை, எல்லாம் எங்கிட்ட இருக்குன்னாங்க. அதுதான் மக்கள் ஏமாற்றாதேன்னு மக்கள் அவங்க தூக்கி வச்சிட்டாங்க. ஸோ திமுகவும் நாங்களும் ஒன்றும் இல்லை. அது மின்மினு பூச்சி, வெளிச்சம் தராது. நாங்கள் உண்மையான இரவு நேரத்திலே சந்திரனாகவும் பகல் நேரத்திலே சூரியனாகவும் வந்து மக்களுக்கு நாங்கள் அப்பவும் சூரியனாக இருப்பீங்க. அப்பவும் சூரியனாக இருப்பீங்க நீங்கள். ஆமாம். சரி சார். சார், தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு சட்டசபையில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த மறுநாளே, அதாவது சட்டசபையில் கொண்டு வந்த என்னென்னா, இனிமேல் அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கல்லூரி நிகழ்ச்சிகளாலும் சரி, பல்கலைக்கழக நிகழ்ச்சிகளாக எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அரசினர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடணும், பிறகுதான் தேசிய கீதம், அந்த வந்தே மாதரம்லாம் பாடப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து முதலமைச்சர் வந்து தன்னை ஒரு பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தீர்மானமாக நிறைவேற்றினார். அவர் தன்னை என்னைக்குமே பெருமைப்படுத்திக்கிறது இல்லை, தன்னை இல்லை, தமிழகத்தை தான் பெருமைப்படுத்த. தமிழகத்தை தான் பெருமைப்படுத்த. எங்களுக்கு தமிழகம் முக்கியம், தமிழ் முக்கியம். இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் இல்லை சார். அதனால தமிழையும் தமிழ்நாட்டையும் முதன்மைப்படுத்துவதற்காக அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்த மறுநாளே ஒய்எம்சிஏல நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அவர்களுடைய நிகழ்ச்சியில முதல்ல கிறிஸ்துவ பாடல் பாடப்பட்டு பின்புதான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதாக ஒரு சர்ச்சை. இதுல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஒன்று, அது தனியாருடைய நிகழ்ச்சி. இரண்டாவது, இல்லை, ஒரு அமைச்சர் கலந்துக்கிறாங்க. நான் போய் அமைச்சர் பல விஷயம். நான் வந்து கோவிலுக்கு போகிறேன். இன்றைய நான் இந்த சேர்ல இருக்குச்சே தாவேகாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஆனால் நான் வீட்டிலையோ கோவிலுக்கு போகச்சோ எனக்கு என்று சில பழக்கங்கள் உண்டு. அப்போ போய் நீங்கள் வந்து ஏங்க உங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு இன்னும் கேட்டால், பிரதமர் அவர்கள் இதுக்கு வந்தார் முதல்ல. இது பண்ண உடனே அப்பயும் நான், ஆனால் இவங்கள மாதிரி திமுக மாதிரி அப்போ ஒன்று இப்போ ஒன்று பேசுகிற ஆள் இல்லை நான். பிரதமர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து அந்த இவரை இல்லை சிவனுடைய யோகா மையத்துக்கு வந்தார், அதை திறந்து வைத்தார். அப்போ வரக்கூடாது, கோ பேக் மோடின்னு சொன்னாங்க. நான் வந்து அவருடைய தனிப்பட்ட இது நம்பிக்கை, அவர் வர்றது தவறு இல்லைன்னு. இது தனிப்பட்ட நம்பிக்கை. ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கார், எனக்கு ஒரு கடவுள் இருக்கார். நாங்கள் மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் மட்டும் கடவுளுக்கு போயிட்டு வர குடும்பம் நாங்கள் இல்லை. தெளிவாக இருக்கும். எங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை உண்டு. ஒன்று, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை ஃபாலோ அந்தந்த அவர்கள் விரும்புகின்ற கடவுளை பின்பற்றக்கூடிய உரிமையும் உண்டு, கடமையும் உண்டுன்னு கூட நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இது எங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். நாங்கள் வெளில போகிறோம், நான் கோயிலுக்கு போச்சு பெருமாளை சேவிப்பேன், இது பண்ணுவேன். அவங்க மசூதிக்கு போச்சு அவங்க தொழுவாங்க, கிறிஸ்துவாலயத்துக்கு போய் அவங்க தொழுவாங்க, சீக்கியர்கள் தொழுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சரி, நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கே நான் வரேன் சார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடைமுறை இருக்கும், அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம யாரும் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தானே கவர்னருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும். அதனால தானே அவர் முதல்ல வந்தே மாதரத்தை பாடணும்னு சொல்லி வலியுறுத்தினார். இப்போ அதை அரசு நிகழ்ச்சிகள் வேற, தனியார் நிகழ்ச்சிகள் வேறு. இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய தனியார், நான் வந்து எங்கள் வீட்டிலே போய் எங்கள் பெருமாளை வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இங்கே வேறு ஏதாவது கடவுள் பேர் வைக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் வைப்பேன். இங்கே பார்த்தா புத்தர் கூட தான் இருக்கார். பட் தட்ஸ் நாட் த பாயிண்ட். என்னுடைய விருப்பம் இந்த இடத்துல, அவ்வளோதான் சார். தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து அதாவது கடனை குறைப்பதற்கு இன்னும் 50 ஆண்டு காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் செக்ரட்டரி திரு சித்திக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்போது நம்ம கடந்த இந்த 3 மாதத்திலே 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டோம். கடனை கம்மி, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுங்கிற முறையில் உங்ககிட்ட இந்த கேட்டு, அதாவது தமிழ்நாட்டுடைய வருமானத்தை பெருக்கினா தான் கடனை நம்ம வந்து குறைக்க முடியும். வருமானத்தை பெருக்குவதற்கான வழிமுறைகள் என்னதான் இருக்குது சார்? முதல்ல கடனை குறைப்பது ஒரு அரசுடைய நோக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடன் செலவை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறது தான் ஒரு அரசுடைய யோசனையாக இருக்கணும். அதை வந்து பல பேர் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க. முன்னையும் சொல்கிறேன், இப்பையும் சொல்கிறேன், கடனே தவறில்லை. அது கடனை எதுக்கு உபயோகப்படுத்தணுன்றது தான் கேள்வி. இந்த அரசு வந்து ரொம்ப ஏறக்குறைய இது வந்து 4 லட்சம் கோடிங்க, 3.25 லட்சம் கோடி பட்ஜெட் இது. ஓகே, நம்ம கமிஷன் கலெக்ஷன் வந்து குறைந்தபட்சம் மக்கள் கமிஷன் கரப்ஷனில் எவ்வளோ பணம் போகுதுன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு எனக்கு தெரியும். இது நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் வச்சு ப்ரூஃப் பண்ணணும். ஆனால் பார்க்குறோம், இந்த இதுக்கு சிஎம்டிஏ அப்ரூவலு, ஸ்கூல் அப்ரூவலு, சோலார் பவர், இதெல்லாம். பட் லெட் அஸ் அஸ்ஸூம் இந்த ஜிஎஸ்டிலேயே கூட கணக்கு காமிக்கா இருக்காங்க, அதிகாரி போய் பணம் வாங்கிட்டு கணக்கு காமிக்கா இருக்கான். எவ்வளோ இதில் வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
ஏறக்குறைய மக்கள் மத்தியில் என்ன பேசுறாங்க? நீங்க ஒரு வாரம் நம்பர் சொல்லுங்க. லீக்கேஜஸ்னால எவ்வளவு இருக்கு? ஒரு எத்தனை சதவீதம் இருக்குன்னு பேசுறாங்க? இத்தனை % அரசுன்னு பேசினாங்களே, எத்தனை % இருக்கும்? 5 to 10% 10% வச்சுக்கோம். 10% ரொம்ப செல்லம். 20% 30%லாம் போயிட்டு இருக்கு. 10% வச்சுக்கோம். அப்போ 4 லட்சம் கோடியில வருவாய் எவ்வளவு லீக்கேஜ் ஆயிருக்கு? 10%. 40,000 கோடி. அப்புறம் அதே செலவு பண்ண போறாங்க. அதே செலவில் 4 லட்சம் கோடி ஆகுது. அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் பண்றாங்க, மக்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் இருக்கலாம், இல்லை ரேஷன் கடையில் இருக்கலாம், பல விதங்களில் செய்கிறோம் இல்லை. ஃப்ரீ ஃபீஸ். ஸோ ஈவன் இதுலேயே வந்து ஆள்கள் இல்லாதது கூட சம்பளம் கொடுத்துட்ருப்பாங்க. அதெல்லாம் கூட அரசு துறையில் பல இடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அது ஒரு 40,000 கோடி வச்சு ஒன்றும் பண்ண வேணாம். எங்களுடைய நோக்கம் வந்து மக்களை துன்பப்படுத்தக்கூடாது. முதல்ல இதையெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு அவசியமானா நம்ம வருவாயை டேக்ஸ் மூலமோ மற்ற போடலாம். நாங்கள் என்ன நினைக்கிறோம், ரைட் ஆன் டாப் இது 80,000 கோடி இல்லை, வரவில் 40, செலவில் 40 இல்லை, ஜஸ்ட்டு அதில் பாதி கன்சர்வேட்டிவாக எடுங்க, 50,000 கோடி. இவங்க நாங்கள் சொல்கிறது 16,000 கோடி. அதெல்லாம் இதையும் குறைச்சோன்னா குறைய போகுது. ஸோ ஐ திங்க் மக்களுக்கு டெலிவரி தான் முக்கியம். அதில் உங்கள் பாக்கெட்டை ரொப்பிக்காமல் மக்கள் பாக்கெட்டை ரொப்பணும். நாங்கள் ஏற்கனவே 2,000 கோடி இதை கேன்சல் பண்ணிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா 3-4 பாலம் கட்டிடுவோம். ஸோ எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பட்ஜெட்டாக இருக்கணும். எவ்வளவு செலவழிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு மக்களை சென்றடைவது. அதே பணத்தில் நிறையா பிரிட்ஜு கட்டுறோமா, நிறையா பேருக்கு தண்ணீர் கொடுக்குறோமா, அதுதான் இது சரியான பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆஸ் வி பாஸ் பை, இந்தியாவில் சரி தமிழகம் அதுக்கு முன்மாதிரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், முன்மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். இட் இஸ் நாட் பட்ஜெட் பேஸ்ட் ஆன் ஹவு மச் வி அலோகேட். எவ்வளவு பணம் ஒவ்வொரு துறைக்கும் அலோகேட் பண்ணிருக்கோம் இல்லை. இதில் இத்தனை பிரிட்ஜு கட்டியிருக்கோம், 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோ காசு முன்னே இருந்தது ஒரு ரோடை போட, இப்போ இவ்வளவு குறைச்சிட்டோம், அதனால் இவ்வளவு கிலோமீட்டர். பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பட்ஜெட்டிங் தான். எவ்வளவு உற்பத்தி செய்கிறோம், எவ்வளவு மக்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அன்றைக்கி ரொம்ப வருஷத்துக்கு முன்னே எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்த புதுசில் ராஜீவ் காந்தி சொன்னார், ₹1 செலவழிச்சா 16 பைசா தான் போகுதுன்னாரு. அது அரசாங்கம் சொன்ன கணக்கு. அது அவர் பிரதமராக இருக்குது சொன்னது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கேட்டால் இன்னும் இந்த திராவிட ஆட்சிகள் அதோட குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க இப்போ கொள்ளையடிச்சதே, இப்போ அவங்க பிளானு இது போட்டதே அவங்க வீட்டுக்கு பணம் கொண்டு வரணும் தான், பிரிட்ஜை கட்டணுன்றது இல்லை, திட்டங்கள் போட்டது அவங்களுக்கு முதல்ல எப்படி பணம் வரணும். இதில் எவ்வளவு வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இது வர வரைக்கும் டிரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் வர வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இப்போ டிரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளவு அவங்க பணத்தில் கொள்ளையடிச்சிருக்காங்க தெரியுமா? ஓகே சார், அதான் உங்களுடைய கருத்து வந்து ஊழலையும் லஞ்சலையும் லீக்கேஜஸையும் கட்டுப்படுத்தினாலே தமிழ்நாட்டுடைய வருமானம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது. ஊழலையும் லஞ்சத்தையும் இது பண்ணுறது வெளிப்படைத்தன்மையாக இப்போது இது வாங்குகிறோம், கொட்டேஷன் எல்லார்கிட்டேருந்து வாங்குகிறோம். இதெல்லாம் வந்து நாங்கள் உற்பத்தி திறனை, தமிழர்கள் மக்கள் உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும், அதனால் டேக்ஸ் அதிகரிக்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு கிடையாது. இது பண்ணும். ஓகே சார், தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக தொடர்ந்து பார்க்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.